தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருப்பலி என்பது மக்கள் பங்கெடுப்பதும் குருவானவர் ஒப்பு கொடுப்பதும் அல்ல. அனைவரும் ஒப்பு கொடுப்பவர்கள் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு. அப்போ இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அப்படின்னா நானும் ஃபாதரும் ஒன்றா, நம்ம அப்படி தான் ஒப்பு கொடுக்குறோமா, இப்போ ஃபாதருக்கும் எனக்கு அந்த வித்தியாசம் இல்லையா அப்படின்ற டவுட் வரும். ஏன்னா பல விஷயங்களும் ஃபாதரும் பொதுமக்களும் பொதுநிலையினரும் ஒரே விஷயம் தான் செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று கூடுதல் இறைவன் அழைக்கிறார் அப்படின்னும், அந்த ஒன்று கூடுதல் அவரும் ஒருவர், அவரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் தான், அவரும் பாவத்துயர் செயலில் பங்கெடுக்கிறார், அவரும் ஜெபிக்கிறார் ஆண்டவர் இரக்கமாயிரும்னு, அவரே எல்லா ஜெபங்களிலும் பங்கெடுக்கிறாரு, அவரும் அந்த இறைவார்த்தை பகிர்வில் அவரும் பங்கெடுக்கிறாரு, நினைவு கூறுகிறாரு, அவரும் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்கிறாரு, இறைவா உமக்கு நன்றின்னு சொல்கிறாரு, அவரும் திருவுணவில் அந்த வழியாக அவரும் ஊட்டம் பெறுகிறார். அப்போது ஏறக்குறைய நமக்கு என்ன தோணும், ஃபாதரும் நானும் ஒன்று தானே இந்த திருப்பலியில் தோணலாம். அதில் வித்தியாசம் இருக்குது. திருவழிபாட்டு முறையில் அந்த பிரசிடெண்ட், அது ஒரு ஆயராக இருக்கலாம், ஒரு குருவானவராக இருக்கலாம், ஒரு டீக்கனாக இருக்கலாம். அந்த கிளர்ஜி அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய வித்தியாசம் இருக்குது. திருவழிபாட்டு முறையை நடத்துபவர். ஏன் அதனுடைய வித்தியாசம்? அந்த திருவழிபாட்டு முறை ரெண்டு குருத்துவம் உங்களுக்கு தெரியும். ஒன்று பொது குருத்துவம், ரெண்டு பணி குருத்துவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுபவர்கள் தூய ஆவியை பெறும் பொழுது அந்த திருமுழுக்கின் வழியாக நீங்களும் குருக்களாக மாறுகிறீர்கள். நாம் அனைவரும் திருமுழுக்கு பெறும் ஒவ்வொருவரும் the one who receives baptism, அந்த பேப்டிஸ்டனுடைய 7 கிஃப்டில் ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? நாம் குருவாக மாறுகிறோம் அப்படின்ட்டு தான் பேப்டிஸ்டனுடைய கிஃப்ட், திருமுழுக்கினுடைய கிஃப்ட். நாம் குருத்துவத்தில், கிறிஸ்துவனுடைய குருத்துவத்தில் பங்கு பெறுகிறோம் என்பது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது திருவசனம், நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. அப்போ அப்படி ஒரு ஆசிரியர் இருக்குது, திருமுழுக்கின் வழியாக தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. அது பொது குருத்துவம். நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய ராயல் பிரீஸ்ட்ஹுட்ல பங்கு பெறுகிறோம் திருமுழுக்கு பெறும் பொழுது. ஆனால் அதில் 2 வகையாக பிரிகிறோம். ஒன்று பொது குருத்துவம், 2 அந்த பொது குருத்துவத்திலிருந்து வரும் இந்த பணி குருத்துவம். நானும் பொது குருத்துவத்தில் தான் இருந்தேன், எல்லா ஃபாதரும் பொது குருத்துவத்தில் தான் இருந்தோம். செமினரிலாம் படித்து இந்த கிளர்ஜிக்கு வரும்போது டீக்கன் ஆர்டினேஷன், ப்ரீஸ்ட் ஆர்டினேஷன், அதுக்கு வரும்பொழுது தான் நாங்கள் பணி குருத்துவத்திற்கு வருகிறோம். அதுவரை நாங்களும் பொது குருத்துவத்தில் இருந்தவர்கள் தான். அப்போ திருவழிபாட்டு முறையில் இந்த பொது குருத்துவத்திற்கும் பணி குருத்துவத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பணி குருத்துவம் எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்து இறைவன், இறைவன் வழியாக வந்த திருத்தூதர்கள், ஆண்டவர் ஆசீர்வதித்து தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்த அந்த திருத்தூதர்கள் 12 பேர், அவர்கள் வழியாக வந்த, அவர்களுடைய கைவைப்பு வழியாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆயர்கள், அவர்களுடைய கைவைப்பு வழியாக ஆசீர்வதிக்கப்பட்ட குருக்கள். ஸோ இந்த லீனியேஜ், இப்படி ஒரு வழி, இந்த வழியில் வருபவர்கள் தான் அந்த பணி குருத்துவத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள், தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அதற்காக தயாரித்து மாற்றி வைக்கப்படுகிறார்கள். பணி குருத்துவத்திற்காக. பொது குருத்துவத்தில் நீங்களும் உள்ளீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எல்லோரும் ஒரு பிக்னிக் போகிறீங்க, உங்களுடைய பங்கில் இருந்து ஒரு பிக்னிக் போகிறீங்க. உங்களுடைய ஃபாதருக்கு உங்களுக்கு அந்த வேற்றுமை, அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், வித்தியாசம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு டின்னருக்கு போகிறீங்க, ஒரு சாப்பிட எல்லோரும் ஒன்று சேர்ந்து போகிறீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு பந்தியில் அமர்றீங்க, அந்த பந்தி வேறு, அதில் ஃபாதருக்கும் நமக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி தான். ஆனால் திருவழிபாட்டு முறையில் அதில் அதனுடைய பிரசிடெண்ட் ஆயரோ குருவோ இல்லைனா டீக்கனோ, அந்த கிளர்ஜிக்கு வித்தியாசம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. பொது குருத்துவத்திற்கும் அந்த பணி குருத்துவத்திற்கும் வித்தியாசம் இதுதான். அதனால் ஃபாதர் கூட ஒரு 10 ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, அப்போ 10ஓட ஒன்று நானும் 11வது ஃபாதரா அப்படின்னு நினைக்காதீங்க. பொது குருத்துவத்திற்கும் பணி குருத்துவத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் இதுதான். ஆண்டவர் உங்களிலிருந்து உங்களுக்காக தேர்ந்தெடுத்து ஒரு மகனை குருவாக மாற்றியுள்ளார். ஏன்? இந்த உடலுக்காக தான். இந்த திரு அவை என்னும் உடலுக்காக ஒருவரை மாற்றி வைத்துள்ளார். ஸோ there is a difference between the ministerial priesthood and the common priesthood in the liturgy. புரிஞ்சுக்கோங்க. சேர்ந்து பங்கெடுப்போம் திருப்பலியில்.
எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே ஆரா